ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. அவங்க பேர் ஊர் சொல்லுங்களேன். பெருமாள் ஆலமிகண்டிகை. என்ன டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் அது? திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம். சரிங்க. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 10th படிச்சிருக்கேன். எத்தனை வருஷமா விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் 30 வருஷம் பண்ணேன். 30 வருஷம். படிக்க அதான் படிச்சு முடிச்சோடனே வந்துட்டீங்களா இல்லை படிக்கும் இல்லை போது? படிக்கும்போதே வந்தோம். நீங்க 30 வருஷமா விவசாயம் பண்றேன் அப்படின்னீங்க. எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு உங்களுக்கு? இது ஒரு 2 ஏக்கரா இருக்கு. எத்தனை? 2 ஏக்கர். 2 ஏக்கரா. 2 ஏக்கர்ல என்னென்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கலகா போட்டிருக்கோம், பூச்செடி இருக்கோம், அவ்வளோதான். கனகாமரம், பூச்செடி. இந்த ஊர்ல அந்த ரெண்டு பயிர் தான் பண்ணுவாங்களா? இல்லை பண்ணுறாங்க, கை நடுறாங்க, நெல், பூச்செடி, கலகா போடுறாங்க, எல்லாம் பயிர் செய்கிறாங்க. இப்போ எல்லாமே பண்றாங்க இந்த ஊர்ல? எல்லாம் செய்கிறாங்க. சரிங்க. இப்போ உங்க 2 ஏக்கர், நீங்க 2 ஏக்கர்ல என்னென்ன பயிர் பண்ணிருக்கீங்க? இந்த வேர்க்கடலை, இந்த பூச்செடி. வேர்க்கடலை எத்தனை ஏக்கர் பண்ணிருக்கீங்க? அது ஒரு ஏக்கர் பண்ணிருக்கோம். என்ன ரகம் பண்ணிருக்கீங்க? கேசஸ் அப்படின்னு ஒரு ரகம் இருக்கும். இருக்கு. சரிங்க. ஏன்னா எனக்கு தெரியல, புதுசா இருக்கு. அப்படிங்களா? அதுக்கப்புறம் பூல வந்து கனகாமரம் இருக்குது, பன்னீர் ரோஸ் இருக்குது, சாமந்தி வச்சிருக்கோம். இது 3 எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க? அது ஒரு ஏக்கரா இருக்கு. இந்த 3 சேர்ந்து ஒரு ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பூ நிறைய பண்ணுவாங்களோ? பூ அதிகமா இருக்கு தோட்டம். என்ன காரணங்கய்யா? என்ன காரணம், வேற வழி இல்ல, பக்கத்து தொலைவு இருக்கு. அதனால இந்த வீச்சு ஒரு 10 காய்ச்சி வச்சுன்னு விவசாயம் பண்றாங்க. பூ அதனால நிறைய பேர் பண்றாங்க. பண்றாங்க. சரிங்க. இப்ப நம்ம இந்த நிலத்துல இருக்கிறது வந்து இப்ப இந்த ரோஸ் இருக்கு. ரோஸை பத்தி பேசாங்களா? ரோஸ் இது என்ன ரோஜாங்க அது? இது பன்னீர் ரோஸ். ரோஸ்ல வந்து பன்னீர் ரோஸ் மட்டும் தான் நிறைய ரகம் இருக்கு. நிறைய இருக்கு. இது வந்து பன்னீர் ரோஸ். அப்புறம் சாக்லேட் கட்டுறாங்க, அது மாலை கட்டுறாங்க. இது மாலை கட்டுறாங்க. அப்புறம் கேஞ்சின்றாங்க, அதை சாமந்தி, இந்த முத்து பூன்றாங்க. ரோஜா முத்துப்பூ, அது மாலைக்கு யூஸ் ஆகுது. அதான். இப்ப இந்த ரோஸ்ல வந்து 2 ரகம் தான் மோஸ்ட்லி பண்றாங்க. ஒன்னு வந்து பட்டன் ரோஸ், இந்த ரோஸ், பன்னீர் ரோஸ். இது 2 தான். சரி. இது வந்து பன்னீர் ரோஸ் தான். இது பன்னீர் ரோஸ். சரிங்க. இப்ப பன்னீர் ரோஸ் நட போறீங்கன்னா நிலத்தை என்ன பண்ணணுங்க? ஃபர்ஸ்ட் உழுவணும். எத்தனை தடவை உழணும்? 2 தடவை உழுவணும். சரிங்க. உழுவிட்டு எருவுலாம் போட்டு அது ஒரு மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் செடி வைக்கணும். செடி நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க நீங்க? இது வந்து நாங்கள் ஓசூர்ல தந்தோம். ஏன் இங்கேயும் பக்கத்துல எதுவும் இல்லையா? இருக்கிற ரேட் அதிகம். அதில் ஒரு 5 பேர் கலந்துங்கன்னு வண்டி எடுத்து போயிட்டு எடுத்து வந்தோம். சரி. அப்போ உங்களை தவிர நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பண்ணிருக்காங்க. சரி. நீங்க இப்ப இதுல எத்தனை சென்ட் இது? இதுதான் ஒரு 15 சென்ட் வரும். 18 சென்ட். சரி. 15 சென்ட்டுக்கு எத்தனை கண்ணு வச்சீங்க நீங்க? இது வந்து 500 கண்ணு வச்சிருக்கோம். 15 சென்ட்டுக்கு 500 கண்ணுங்களா? வச்சு 500 கண்ணு பழிச்சு வந்துச்சா? இல்ல, பாதி போயிடுச்சு. ஒரு 100 கண்ணு போயிடுச்சு. ஒரு 400 தான் இருக்கும். ஏன், என்ன காரணங்க? என்ன காரணத்தால வேர் சேலன்றாங்க. அதனால வச்சா ஒரு 2 மாசம் செத்து போச்சு. அதனால இப்ப இதுல இருக்க ஒரு 400 கண்ணு இருக்கு. வச்சு எத்தனை நாள் ஆகுது இந்த செடி வச்சு? இது 2 வருஷம் ஆகுது. வச்சு 2 வருஷம் ஆகுது. ஓகே. நம்ம பாக்குறது 2 வருஷம் செடிங்களா? ஆமா, செடி. சரிங்க. செடி எடுத்து வந்து நடும்போது குழிக்குள்ள என்னென்ன போட்டு நட்டீங்க நீங்க? நாங்க எதுவும் போடல, அப்படியே நோண்டிட்டு அப்படியே செடி வச்சுட்டு அப்படியே பறிச்சிட்டோம். தண்ணி காட்டணும். இல்ல, இந்த செடி நடும்போது நம்ம சூடோமோனாஸ் அதெல்லாம் போடலாம், வேற எடுக்க நோயெல்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் எதுவும் வரலையா உங்களுக்கு? நாங்க எதுவும் போடல, அதை தெரியாது எங்களுக்கு. அப்படியே நட்டீங்க? நட்டு ஒரு 3 மாசம் பொறுத்து மருந்து போட்டோம். என்ன மருந்து கொடுத்தீங்க? டிஏ போட்டோம். 20 அது 2 கலந்து போட்டோம். சரி. இப்ப பூ எப்போ வர ஆரம்பிச்சதுங்க? பூ ஒரு 3 மாசத்துல வரும். பூ வச்சு ஒரு 3 மாசத்துல வரும். 3 மாசத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. சரி. ஓகே. அதுக்கு முன்னாடி இதுல கவாத்து எதனா பண்ணுவீங்களா? அதுல கவாத்து செடி வெட்டி விடுறது அது வந்து பண்ணுவோம். வேஸ்ட் ஒரு மாதிரி பண்ணுவோம். என்ன நேரத்துல பண்ணுவீங்க அது சொல்ல முடியுமா? அது வந்து கார்த்திகை மாசம் பண்ணுவாங்க. கார்த்திகை பண்ணி 2 மாசத்துல பூ வரும். கட்டிங் பண்ணிட்டு அது களை கொத்திட்டு மந்தெல்லாம் போட்டு துளுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பூ வரும். சரி. இதுல பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருமா அந்த பூல? பூ இது பூச்சி வரும். என்ன பூச்சி வராங்க இதுல மோஸ்ட்லி? நிறைய அது பச்சை பூச்சி நீட்டா இருக்கும். அது வருது. அது வந்து என்ன பண்ணும் பயிர்? அது மாதிரி இலையெல்லாம் தோண்டி போடுது. அதுதான் இலையில ஏற்று போயிட்டு காமிச்சு மருந்து வாங்கி அடிப்போம். நீங்க இயற்கையில எதுவும் முயற்சி பண்ணலையா நீங்க? நான் இங்கே இருக்கலாம், எதுவும் பண்ணல, முயற்சி பண்ணல. சரி. இப்ப பூச்சிலாம் வந்ததுன்னா நீங்க கடையில் தான் போவீங்களா? இந்த அறிவியல் நிலையா இருக்கலாம், அவங்க எல்லாம் நீங்க தொடர்பு கொள்றது இல்லையா? நான் கடையில் தான் போயிட்டு மருந்து வாங்கிட்டு அடிப்போம். அப்ப உங்க நிலம் பாழாகும்ல? நம்ம அதை பத்தி தெரியாது எங்களுக்கு. எதை போறோமா இலகிலி போவோம், மருந்து அது வாங்கி அடிச்சு விட்டுருவோம். அடிச்சுட்டு திரும்பி சுமார் ஆகும். மறுபடியும் ஒரு மாசத்துக்கு அடிச்சு அடிப்போம். மாசம் 2 ரூபாய் அடிப்போம். மருந்துக்கு செலவு பண்றோம். செலவு பண்றோம். சரி. நட்டு 2 வருஷம் ஆச்சு. நீங்க எத்தனை வருஷம் வரைக்கும் இது மகசூல் தரும்? இது
இது 5 வருஷம் சொல்றாங்க. இதுதான் முதல் தடவை நீங்க பண்றது பூவை? இதுக்கு முன்னாடி பூ பண்ணதே இல்லையா? இந்த பூ வச்சு நான் 5 வருஷம் ஆகுது. அந்த தோட வச்சோம், அது கீழே அது முத தோட அது. ஓ, அங்க இருக்கு. அது மொத்த தோடம். அது வந்து வச்சு 5 வருஷம் ஆகுது. 2 ரூபா கட் பண்ணோம். இப்போ 3 கட் பண்ணி துளுப்பு வந்து பூ வந்துங்குது. அது கீழே வந்தாரு. எத்தனை வருஷம் வரைக்கும் மகசூல் வரும் அது தெரியுமா? அது நமக்கு தெரியல. அவங்க சொன்னது 5 வருஷம் வருதுன்னாங்க. எது வச்சு நாங்கள் 5 வருஷம் அப்படியே வந்துங்குது. அவ்வளோதான். ஆனால் செடி வந்து செத்து போகுது. 2 வருஷம் நல்லா இருக்கு, மறுபடியும் அப்படியே போயிடுது. இப்போ இந்த பாதி வச்சோம், 2 ஒண்ணா வச்சோம். இது கட் பண்ண செத்து போய் செடி மொத்தம் பிடிங்கி போட்டு இப்போ சாமந்தி வச்சிருக்கோம். இந்த பாதி இது வந்து வச்சு 2 வருஷம் ஆகுது. இன்னும் இது கட் பண்ணல. கட் பண்ண அந்த கபாத்தை தான் கபாத்தை கட் பண்ணி 2 மாசத்துல பூ வரும். ஆனா 5 வருஷம் செடி நல்லா வந்துட்டு தான் இருக்கு. மகசூல் வருது. ஆனா செடி போயிடுது. செடி போயிடுது. என்ன காரணம் அது தெரியல நம்மளுக்கு. உங்களுக்கு தெரியல அதை பத்தி? இப்போ நாங்க இதுக்கு ஃபுல்லா கட் பண்ணேன், எல்லாம் துளுப்பு வந்தது, அப்படியே செத்து போயிடுச்சு. செத்து போய் அப்படியே பிடிங்கி போட்டாங்க. பிடிங்கி இப்போ சாமந்தி வச்சிருக்கோம். சரி, இப்போ 5 வருஷமா அதுல எடுத்துட்டு இருக்கேன்னு நீங்க, அது வருஷத்துல எத்தனை தடவை அதுல பூ வந்துட்டு இருக்கும்? இப்போ வந்து இன்ட்ரு வச்சு மந்த் வச்சுன்னா ஒரு மாசம் ஃபுல்லா வரும். ஒரு 5 கிலோ 10 கிலோ வரும். டெய்லி 5 கிலோ? டெய்லி 4 5 கிலோ 10 கிலோ வரும். அது ஒரு 10 கிலோ வரும். அப்படியே குறைஞ்சிடும். 6 கிலோ 1 கிலோ வரும். மறுபடியும் களை கொடுத்து மந்த் இது வச்சுன்னா மறுபடியும் ஒரு 4 கிலோ 5 கிலோ அப்படியே வரும். வருஷம் ஃபுல்லா வந்துட்டே இருக்கு. நிக்கதில்ல, வந்துட்டே இருக்கும். 2 கிலோ 3 5 கிலோ வந்துட்டே இருக்கு. டெய்லி வந்துட்டே இருக்கு. டெய்லி 2 கிலோ வந்துட்டே இருக்கு, நிக்கதில்ல. ஆனா குறையும். இப்போ 10 கிலோ 5 கிலோ வரும். அது மேல போச்சுன்னா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ வரும். ஆனா ஃபுல்லாலாம் குறையாது, வந்துட்டே இருக்கும். இதான் வருஷம் ஃபுல்லா வருஷம் வந்துட்டு வந்துன்னு இருக்கு. நீங்க விற்பனை போது நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க? இந்த திருத்தணி மார்க்கெட் இருக்கு, அங்க எடுத்துட்டு போறோம். விற்பனைக்கு எதனா பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏதாவது அவங்க 80 சொல்லுங்க கிலோ போட்டு எழுதி வந்துடும் கணக்கு. அவ்வளோதான். இது குறைஞ்ச விலை எவ்வளவு போயிருக்கு, அதிக விலை எவ்வளவு போயிருக்கு? குறைஞ்சிட்டு 10 ரூபா போயிருக்கு, 20 ரூபா போயிருக்கு. அப்படிங்களா? ஆமா. ஒரு நேரத்தில் பூ மெயின்டைன் ஆச்சுன்னா 10 ரூபா 20 ரூபா போவோம். பூ இல்லைன்னா 100 ரூபா 80 ரூபா 150 ரூபா போவோம். இந்த சேர்த்து இன்னைக்கு விற்கும், நாளைக்கு இதுனால இன்னைக்கு ஒரு 150 100 கிலோ விற்கும், நாளைக்கும் விற்கும். இந்த சன் அதிகமா 40 50 அப்படிக்கு விஷயம் நல்லா விற்கும். மீஸ் டைம்ல 40 50 20 30 அப்படி விற்கும். போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். நான் கேட்டு கேட்கறது நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. ரோஜா வந்து சாகுபடி பண்ண விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் அதை வந்து இயற்கையில மாறணும் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அரசாங்க அதிகாரி அந்த கேவிகேன்னு இருக்காங்க, அவங்களை தொடர்பு பண்ணிங்கன்னா அதுக்கான ஆலோசனை தருவாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் பண்ணுறீங்க, அதுக்கான உங்கள் நிலமும் வந்து நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் பயிரும் வந்து சிறப்பாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் அவங்களாம் வந்து தொடர்பு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயம் எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் வேலையை விட்டு எங்களுக்காக பேட்டி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.